இந்த நிகழ்வை, இந்த எழுச்சியும் புரட்சியும் மிக்க தமிழர் இன எழுச்சி மாநாட்டை உலகத்தில் எந்த ஒரு ஓர திசையில் இருந்தும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த இயக்கம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்திய அனைத்து நல்ல தமிழர்களுக்கும், இந்த இயக்கம் வளரவே கூடாது என்று வசைபாடிக் கொண்டிருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும், எனக்கு முன்னே இன உணர்வோடும் மான உணர்வோடும் திரளாக திறந்திருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், என்னை போலவே என் அன்பு தலைவரை, என் ஆளுயிர் அண்ணனை இதயத்திலும் எண்ணத்திலும் மூச்சிலும் பேச்சிலும் சுமந்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பிமார்களே, இந்த மாநாட்டை சிறப்புற நிகழ்த்த கண்முஞ்சால் களமாடிய என் அன்பு தம்பி நிலவன் உள்ளிட்ட ராமநாதன் உள்ளிட்ட அனைத்து தம்பிமார்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இங்கே வந்து இருக்கிற நீண்ட நேரமாகியும் எங்கள் பேச்சுகளை என் தமிழ் உறவுகளுக்கு எடுத்துச் சொல்ல பதிவு செய்ய வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உணர்வுபூர்வமான நன்றியினை செலுத்துகிறேன். கடந்த ஆண்டு என் இனம் சிந்திய தண்ணீரை எவருமே துடைக்க கரமிட்டாததால் எங்களுக்கு நாங்களே துடைத்துக் கொள்கிற ஒரு பெரும் முயற்சிதான் இந்த நாம் தமிழர் இயக்கத்தினுடைய இந்த தொடக்க நிகழ்வு. என் அன்பான மக்களே, நெருப்பை விதைத்தால் நெருப்புதான் விளையும், நெருப்புதான் பயிராகும் என்ற உணர்ச்சி பாவலன் என் அண்ணன் காசியானின் கவிதை வரிகளை கேட்ப, இந்த மண்ணிலே வீர தமிழ் மகங்களான என் அன்பு தம்பி அப்துல் ரவுக்கும் என் அன்பு தம்பி முத்துக்குமாரும் நெருப்பை விதைத்தார்கள். அது இங்கே பயிராகி விளைந்திருக்கிறது. எண்ணற்ற நெருக்கடிகள், எண்ணற்ற அடக்குமுறைகள், அளவில்லாத அச்சுறுத்தல்கள், இதையெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. பல தளங்களிலிருந்து விமர்சனங்கள், இதையெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. என் அன்பு சொந்தங்களே, அமைதியான கடல் நல்ல மாணவிகளை உருவாக்குவதில்லை. இந்த விமர்சனங்களும் இந்த அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் எங்களை செதுக்கி செதுக்கி வார்த்தெடுக்க உதவுகிறது. அதனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாம் தமிழர் இயக்கத்தை நாங்கள் தொடங்குகிறோமா? இல்லை, நாங்கள் தொடர்கிறோம். என் அருமை தமிழ் சொந்தங்களால் தமிழர் தந்தை என்று பெருமையோடு அன்போடு அழைக்கப்பெற்ற பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய இயக்கம்தான் இந்த நாம் தமிழர் என்கிற இயக்கம். என் அன்பான மக்களே, எந்த நோக்கத்திற்காக, எந்த தேவைக்காக இந்த இயக்கம் அன்று தொடங்கப்பட்டதோ அதே தேவையும் அதே நோக்கமும் என் கண்முன்னே அப்படியே இருக்கிறது. அதனால் அந்த பயணத்தை அவர் வழி வந்த தமிழ் பிள்ளைகள் இன்றைய தேவைகளை அவர் கண்ட அந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு இந்த பயணத்தை தொடர்கிறோம். அதனால் இந்த இயக்கத்தை நான் விரும்பவில்லை, இதற்கு நான் தலைவனும். இங்கே பேசிய எங்கள் ஐயா தமிழகி மணியன் அவர்கள் குறிப்பிட்டது போல நான் தலைவன் இல்லை, நான் என்றைக்குமே என் தலைவனுக்கு நம்பிதான். என்னை இந்த இடத்தில் எவ்வளவோ வறுமைகள் என்னை வாட்டிய போதும், எவ்வளவோ துயரங்கள் என்னை துரத்திய போதும் ஒரு தமிழ் பிள்ளையாக
சாதி சாராமல் மதம் சாராமல் ஒரு கொள்கை பிள்ளையாக, ஒரு பகுத்தறிவாதியாக, ஒரு இன உணர்வு மான உணர்வு மிக்க ஒரு தமிழனாக என்னை அழகாய்த்து வைத்த இந்த மண்ணில் எண்ணற்ற பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் என் அண்ணன் குளத்தூர் மணி, எங்கள் ஐயா மரியாதைக்குரிய ஐயா பல நெடுவாரன், என் அண்ணன் அறிவுமதி, என் அண்ணன் சுரவியவாண்டியன் போன்ற எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த இடத்தை இருந்து கொண்டு அவர்களின் அன்பு தம்பி நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இந்த செயலை செய்ய வந்திருக்கிற நாங்கள் என் அன்பு சொந்தங்களே, பணக்காரர்கள் அல்ல, தமிழன் என்கிற இனக்காரர்கள். நாங்கள் ஒன்றும் கோடீஸ்வரன் பிள்ளைகள் அல்ல, கொள்கை பிள்ளைகள். இதை செய்வதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் தமிழன் என்ற சிறந்த தகுதி இருக்கிறேன். அதையும் தாண்டி என்ன தகுதி இருக்கிறது? உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அர்ப்பணிக்கின்ற களமாடி சாலை என்ற புரிதல் இருக்கிறது. அதனால்தான் இந்த வேலையை செய்ய நாங்கள் முன்னின்று இதை செய்கிறோம். துணிவோடு வந்து இந்த பணியை செய்ய நிற்கிறோம். இந்த நாம் தமிழர் இயக்கத்தை எதற்காக தொடங்கினீர்கள்? இந்த நாம் தமிழர் இயக்கம் ஏன் என்று மதிப்பிற்குரிய பெறவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் முன்பு கேள்வி வைக்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டிலேயே அடிமைப்பட்டு கிடக்கிறது அயர்லாந்து தேசம். அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக அயர்லாந்து மக்கள், ஐரிஷ் மொழி பேசும் மக்கள் சிம்பெயின் என்ற இயக்கத்தை தொடங்குகிறார்கள். அதற்கு அர்த்தம் நாம் ஐரிஷ் மக்கள் என்று அர்த்தம். அந்த இயக்கம் போராடுகிறது, வெற்றி பெறுகிறது. இங்கிலாந்திடம் இருந்து அயர்லாந்து விடுதலை அடைகிறது. அயர்லாந்து மக்கள் அந்த தொடங்கிய இயக்கம் நாம் ஐரிஷ் மக்கள் என்கிற இயக்கம். அப்படி என்றால் நாம் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் ஐரிஷ் மக்கள், நமது இனம் ஐரிஷ் இனம் என்பதை அடையாளப்படுத்துவதாக அது அர்த்தம். அதே போல அன்பான மக்களே, நாம் தமிழர் என்றால் நான் இந்தியன் அல்ல, நான் திராவிடர் அல்ல, நான் தமிழன் என்று அர்த்தம். இதை நான் சொல்லவில்லை, ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள்தான் இதை சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த நாம் தமிழர் இயக்கத்தை நடத்தீர்களா என்ற கேள்வி எழுப்புகிற போது நான் நாம் தமிழர் இயக்கத்தை நடத்தவில்லை, நான் அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறேன் என்று நான் பேசுகிறார்கள். நான் ஆதரிக்கிறேன். எனது காலத்திற்கு பிறகு இந்த இயக்கம் வருகிற தலைமுறை பிள்ளைகளிடம், வீர தமிழ் பிள்ளைகளிடம் நாம் தமிழர் இயக்கம் நிலைத்து நிற்கும் என்று பிரகடனப்படுத்துகிறார். அது நடந்துவிட்டது என் அன்பு சொந்தங்களே, அது நடந்துவிட்டது. தமிழகத்தின் ஒரு கட்சி, தமிழனுக்கு தமிழரை ஆகிற ஆட்சி, இதுதான் அவர் என்ன கனவு. தமிழா ஒன்றுபடு, தமிழா ஒன்றுபடு, இதுதான் அவர் வைத்த உலகம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க சொன்னவர் அந்த பெருமர். அதே வழியில் அவர் ஏந்திய அந்த லட்சிய பயணத்தை அதே பாதையிலே தொடர்கிற முயற்சிதான் நாம் தமிழர் என்கிற இந்த கட்சி. இது தமிழகத்திலே வாழ்கிற தமிழர்களுக்கு மட்டுமான கட்சியா? இல்லை. ஈழ விடுதலைக்காக போராடுகிற கட்சியா? அது மட்டும் இல்லை.